ஆகாஷ் அனுவும் விரும்புறாங்கன்னு அவன் முழுசா நம்புறான். அதனால இங்க அவனுக்கும் அவன் அப்பாவுக்கும் பிரச்சனையா இருக்கு. அதுக்கு நாங்க என்னங்க பண்ண முடியும்? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, குட்டி பாஸ் கிட்ட தெளிவா சொல்லி புரிய வைங்க. எங்க அக்கா அனுவுக்கு உங்க தம்பி மேல காதல் இல்லவே இல்ல. அனு எங்க வீட்ல பாக்குற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருக்கான்னு ஆகாஷ் சார் கிட்ட சொல்லி புரிய வைங்க. நாங்களே இப்பதான் எங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து நிம்மதியா இருக்கோம். நீங்க ஃபோன் பண்ணி தொல்லை பண்றீங்க. உங்களுக்கு இதெல்லாம் தப்புனே தோணலையா? கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான்? நீங்க செய்யறது தப்பு. நீ சொன்னது கரெக்ட் தான். முதல்ல ஒரு விஷயத்த சரியா சொல்லிருக்க. நான் உனக்கு ஃபோன் பண்ணது தப்புன்னு சரியா சொல்லியிருக்கேன். இந்த நேரத்துல போன் போட்டு நம்ம உயிரை வாங்குறது. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லை தாண்டி வந்தா கூட இந்த ஆள் தொல்லை நம்மள விடாத போல இருக்கு. அபி, என்ன தூங்காம புலம்பிட்டு இருக்க? தூங்கல? அந்த டென்ஷன் பார்ட்டி ஃபோன் பண்ணி அவரோட தம்பி ஆகாஷ்க்கும் அவர் அப்பாக்கும் சண்டை வந்துடுச்சு, அனுவும் ஆகாஷும் லவ் பண்றாங்கன்னு ஆகாஷ் உறுதியா சொல்றாருன்னு அந்த டென்ஷன் பார்ட்டி சொல்றாரு. அனு, இந்த யாசகனின் காதலை ஏற்று என்னை மணப்பாயா? என்ன ஆச்சு அனு? ஆமா, ஏன் அவங்க நம்மள விடாம துரத்துறாங்க? நாம தான் ஒதுங்கி ஊரை விட்டே வேண்டான்னு வந்துட்டோம்ல. அப்ப அந்த குட்டி பாஸ் சண்டை போட்டா அவரை தானே கண்டிக்கணும். ஆனா டென்ஷன் பார்ட்டி எதுக்கு உனக்கு ஃபோன் பண்றாரு? அது என்னமோ தெரியல அனு. குட்டி பாஸோட காதலுக்கு மட்டும் இந்த டென்ஷன் பார்ட்டி ஏன் கொடி பிடிக்கிறாருன்னே தெரியல. எங்க அக்காக்கு அப்படி எந்த எண்ணமும் இல்ல. நீங்க உங்க தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போனை வச்சுட்டேன். நீ சரியா சொல்லிருக்க அபி. நாம அப்பா அம்மா கூட நிம்மதியா இருப்போம். நமக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். நம்மளால இனி அவங்களுக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. நீ தூங்கு. என்ன பொண்ணு இவ? நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அணுவே ஆகாஷ காதலிக்கிறதா சொன்னா கூட இவ நம்ப மாட்டா போல இருக்கே. இவளை போய் அணு மனசுல லவ் இருக்கான்னு செக் பண்ண சொன்னோம்ல, எனக்கு இதெல்லாம் தேவைதான்.